என் பெயர் சிவா. அவ பேரு பிரியங்கா. என் வீட்ல சரியா டிவி ஓடாது. நான் கோபத்துல டிவிய உடைச்சிட்டேன். அதனால என் அப்பா வேற டிவி வாங்கி தர மாட்டேங்கிறாரு. என்னால டிவி பார்க்காம இருக்க முடியாது. அதனால நான் எதிர்த்த வீட்டு பிரியங்கா வீட்டுக்கு போய் தினமும் டிவி பார்ப்பேன். என் எதிர் வீடு பிரியங்கா இருந்தாலும் நாங்க பேசிக்கிட்டதே இல்ல. ஆனா ஒருவரை ஒருவர் ஓர கண்ணாலேயே பாத்துக்குவோம். நான் டிவி பார்க்க அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். பிரியங்காவோட அப்பா மார்க்கெட்ல வேலை பார்ப்பாரு. அவங்க அம்மா வயலுக்கு வேலை பார்க்க போயிடுவாங்க. நாங்க 2 பேரும் வீட்ல தனியா தான் டிவி பார்ப்போம். அப்படி டிவி பார்க்கும்போது சில சமயம் பிரியங்கா தூங்கிடுவா. அத பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கும். கைய கொண்டு போவேன், ஆனா எடுத்துடுவேன். அப்படியே கைய கொண்டு போகும்போது வேணுமான்னு யோசிப்பேன். ஒரு நாள் பிரியங்காவோட அம்மா ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி வந்தாங்க. அதுல இலவசமா சில காலம் அரசாங்கம் கொடுத்தாங்க. அது உங்களுக்கே தெரியும். அம்மா பிரியங்காட்ட அரிசியை எடுத்து டப்பால கொட்டிருடி, நான் வயலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பிரியங்காவால அந்த அரிசி மூட்டைய தூக்க முடியல. நான் போய் உதவி செஞ்சேன். அரிசிய டப்பால போடும்போது அதுல இருந்த பாக்கெட்டை எடுத்து நான் பிரியங்காவிடம் கொடுத்தேன். அரிசிய டப்பால மாத்தின பிறகு மூட்டைய மடிச்சு வச்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் வழக்கம் போல டிவி பார்க்க ஆரம்பிச்சோம். நான் எடுத்து கொடுத்த பாக்கெட்ட பிரியங்கா கையில வச்சிருந்தா. ஆனா அது என்னன்னு அவளுக்கு தெரியாது. அந்த பாக்கெட்டை பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா, உள்ள மாதிரி இருந்ததும் அத வாயில வச்சு ஊத ஆரம்பிச்சிட்டா. நான் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஏய் அது இல்லடி, அது உங்க அப்பா யூஸ் பண்றதுன்னு சொல்லி அதை வச்சிருன்னு சொன்னேன். அதுக்கு அவ இது என்னன்னு கேட்டா. நான் அதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அவ இது என்னன்னு சொல்லுடான்னு கேட்டா. நான் சொல்ல மாட்டேன் போடின்னு. ஆனா அவ என்னை விடல. நீ அதை சொல்லியே ஆகணும், என்ன கட்டாயப்படுத்தி கேட்டா. சரி நான் சொல்றேன் என்ன. ரொம்ப தயக்கத்தோட, அது அது வந்து அது போட்டா பிறக்காதுன்னு நான் சொன்னேன். அதை யாரு ஆம்பளையா பொம்பளையான்னு பிரியங்கா என்கிட்ட கேட்டா. அடி லூசு, அத பார்த்தா எப்படி தெரியுது? சரி இத போட்டா எப்படின்னு அவ கேட்டா. ஏண்டா இப்படி பேசுறேன்னு பிரியங்கா சொன்னா. சரி ஏதோ சொன்னையே, அது எப்படி இருக்குன்னு காட்டுறியாடான்னு அவ ஆசையா கேட்டா. நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன். இப்ப நீ காட்டு, இல்லைனா எங்க வீட்டுக்கு இனிமே டிவி பார்க்க வராதுன்னு பிரியங்கா சொன்னா. சரி நீ போய் கதவு பக்கத்துல நின்னு யாராவது வராங்களான்னு பாரு, நான் உனக்கு அது என்னன்னு காட்டுறேன்னு சொன்னேன். உடனே அவ கதவு பக்கத்துல போயிட்டா. அவ ஏன்டா நிறுத்திட்டேன்னு கேட்டா. அடி போடி, எனக்கு இப்ப இல்லைன்னு சொன்னேன். இப்ப எப்படின்னு காட்ட போறியா இல்லையான்னு பிரியங்கா சொன்னா. அப்படின்னா நான் சொல்றத நீ செய், அப்பதான் எனக்கு. என்னடா செய்யணும் சொல்லுன்னா. சொர்க்கத்துக்கே போயிட்டு இருந்தோம். என்னடா சிவா, முன்னாடி எல்லாம் ஒரு மாதிரியா, இப்ப நல்லா பிரியங்கா என்கிட்ட சொன்னா. நான் உடனே எனக்கு தெரியாத மாதிரியே எப்படின்னு கேட்டேன். டே திருடா, நீ என்னெல்லாம் செஞ்சேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நான் தூங்கலடா, தூங்குற மாதிரி நடிச்சேன். அப்புறம் பிரியங்கா எழுந்து நின்று அவ கண் மேல உள்ள புருவத்தை 2 முறை தூக்கி காட்ட, சிவா எப்படின்னு கேட்டா. அடியே பிரியங்கா, நீ ரதியா இல்ல அவளுக்கு மகளா என பெருமையோட சொன்னேன். சரி வேற என்ன நான் கேட்டேன். அப்புறம் என்ன, நீ கண்டிப்பா ஆகணும்னு சொல்லி சுமாரா ஒரு 15 நிமிஷம் பேசணும். மணி 5 ஆயிடுச்சு. பிரியங்கா அம்மா வர நேரம் ஆயிடுச்சு. உடனே 2 பேரும் எழுந்து வழக்கம் போல அவ ரூமுக்குள்ள போயிட்டா. நான் டிவிய பார்த்தேன். கொஞ்ச நேரத்துல பிரியங்காவோட அம்மா வந்தாங்க. அவங்க என்ன பார்த்து, டே சிவா, பாப்பா ரூமுக்குள்ள தூங்குறாதானே, போ போயிட்டு அப்புறம் வான்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணாங்க. நானும் போதுன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியேறினேன்.